யத்ர யத்ரோபயதஹ விவசபதிதநேத்ராஹ தத்ர தத்ரைவ கோப்யஹ விகலித கிருஹகிருத்யாஹ விஸ்மிருதா பத்யபிருத்யாஹ முரஹர முஹுரத்யந்தாகுலா நித்யம் ஆசன்னு. நாராயண பட்டத்திரி சொல்றார், நீ எங்கெங்கெல்லாம் போனையோ அங்கெங்கெல்லாம் வந்தாலாமே குருவாயிரப்பா கோபிகைகள்லாம்னா. எத்ரோபயாதா. சரி, வந்தாலே அந்த மாமிக்கு ஆண் கிடையாதா, குடும்பம் கிடையாதா, ஆத்துக்கார் கிடையாதா, குழந்தைகள் கிடையாதா, வீட்டு வேலைகள் கிடையாதா? இன்னி மாதிரி ஸ்விக்கிலாம் ஆர்டர்லாம் பண்ண முடியாது, சமைச்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. என்ன பண்ணினான்னா, அங்கே நானா சொல்லலை, விகலித கிரககிருத்தியாக விஸ்மிருத அபத்திய பிருத்தியாக. கிரககிருத்தியங்கிற வீட்டு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டா. அபத்தியம் அப்படின்னா குழந்தையும் இதே மாதிரி. சில பேருக்கு கை குழந்தைய பார்த்தா பிடிக்கும். நம்ம நேரத்தில் குழந்தை பிறந்து ரொம்ப நாள் ஆயிருக்கும், புதுசாக கை குழந்தைய பார்க்கறத எடுத்து கொஞ்சம்னு தோணும். அது மாதிரி கை குழந்தை இல்லையோன்னா கோகுலம் முழுக்க எல்லா ராத்திரியும் முன்ன பின்ன பகவான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லா ராத்திரியும் குழந்தை பிறந்திருக்கு. ஏன்னா பகவானோட யோகம் அது மாதிரி. சில காரை வாங்கி கொண்டு நிறுத்தினா 5-6 காரை ஆயிடும் ஆத்துல பார்த்தேன்னா. சில காரை கொண்டு வந்தால் ஏற்கனவே உள்ளதையும் சர்வசுத்தி பண்ணிடும். இந்த காரணம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். மாடு அந்த காலத்தில் சொல்லுவா, மாட்டுக்கு சுழி இல்லாமல் உண்டு. அந்த யோகம் அது வர யோகம் போகிற யோகம்னு இருக்கு. ஒன்று வந்து இன்னும் புரிகிற மாதிரியே சொல்கிறேன். குழந்தையே பிறந்திருக்காது, அடாப்ட் பண்ணிப்பா, அடுத்த வருஷம் குழந்தை பிறந்து எத்தனையோ பேருக்கு. ஏன்னா அவா ஜாதக ரீதியாக குழந்தை இருக்காது. இந்த ஸ்வீகாரம் எடுத்துட்டா பாருங்க, அவனுக்கு சகோதர ஸ்தானம் பலமா இருக்கும். மிராக்கிளா அடுத்த வருஷம் பிறந்த பிறக்கும். இது மாதிரிலாம் எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. சாஸ்திரம் அதெல்லாம் சொல்றது. அது மாதிரி பகவானுடைய யோகம் கோகுலம் முழுக்க குழந்தைகள். அதனால எல்லா ராத்திரியும் குழந்தைகள் இருந்தும் பகவான் எங்க இருக்கானோ அங்கதான் வருவார்கள், பின்னாடியே போவார்கள். பலராம சுவாமி முன்னாடி போவரான். பலராமனை பின்பற்றின்னு கிருஷ்ணன் போகல, கிருஷ்ணனை பார்த்துன்னு முன்னாடி போவரான் இவர். ஏன்னா அவருக்கு ஒரு வயசு முன்னாடி, இவருக்கு தான் தவழணுமே தவிர அவர் நடக்கலாம். கிருஷ்ணனையே எல்லாரும் சுற்றி சுற்றி வராருன்னு உடனே கிருஷ்ணன் என்ன செஞ்சானோ அதை நாம் செஞ்சா நம்மளையும் கொஞ்சுவார்னு அதை செய்வார். இது குழந்தைகளோட சுபாவம். இது சின்ன குழந்தைய நம்ம கொஞ்சினோம்னா சின்ன குழந்தை என்ன செய்யறதோ அதை பெரிய குழந்தையும் செய்யும். இதை செஞ்சா நம்மளை கொஞ்சுவாளோன்னு அதை நினைக்கும். இந்த குழந்தைகள்லாம் விட்டுட்டு வந்தா அந்த வீட்டுக்காரன் புருஷன் இருக்கானே அவன் தேடின்னு வந்து எங்க இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு கடைசியில் கோகுலத்தில் யசோதை வீட்டில் வந்து என்னடி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டே, கை குழந்தை வேற அழறது அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரம் இருக்கும், கிருஷ்ணனை கொஞ்சிட்டு வரேன். காத்தால் வந்தவனி மணி என்ன ஆகிறது, 11 மணி 12 மணி ஆகிறது, இன்னும் அடுப்பே மூட்டல்ல, கொஞ்ச நேரம் இருக்கட்டும்ங்கிறீங்க. இல்லை குழந்தைய பாருங்களேன் எப்படி சிரிக்கிறது, எப்படி அந்த கண்ணை பாருங்க கருவண்டு மாதிரி. அதுக்கு அவ சொன்னா நம்ம ஆத்துலையும் தானே அப்படியே தானே இருக்கு, நம்ம ஆத்துலையும் கை குழந்தை இருக்கு. இது ஏற எங்க பார்த்தா இருக்குடி பார்க்குறேன்னா அவன் உங்களே மாதிரி இருக்கான். அவனுக்கு ஆத்திரம் வந்தது, என்ன நீ மட்டம் தட்டுறியா கிளம்புன்னா. அதற்கு நான் உடனே வேற வழி இல்லாமல் அவன் பின்னாடி போனா இதெல்லாம் பாவார்த்தம்னு பேரு. இந்த உடம்பு வேணா கணவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு போறதே தவிர பதித்த நேத்தராக அந்த கண்ணு பரமாட்டேங்கிறதா. இப்படி பார்த்துட்டே இருக்கான் பகவான். பகவானுக்கு பேச்சு வந்துடுத்து நடபழகலை. அதனால கையை பிடிச்சி குழந்தைக்கு நடபழகி கொடுக்குறாள் யசோதை. கரேன சங்கிருஹ்ய கராம்புஜாக்ரியம் சுகுமார கவின்னு உத்தர் கிருஷ்ண விலாச காவியம்னு ஒன்று பண்ணியிருக்கார். இப்போ சொன்னதில் அது ஒரு வருஷம். அது கேரளாக்காரர், ரொம்ப நல்லா இருக்கும். அது கரவேணுரவ கலாய நீலஹ கமலா சும்பிதலம் பட்டோதிரம்யஹ அலிபோத இவாரவிந்த மத்தியே ரமதாம் மே ஹிருதி தேவகி கிஷோரஹ. இதான் தியான ஸ்லோகம். அந்த கிருஷ்ணவிலாச காவியத்துக்கு தியான ஸ்லோகமே.
அந்த காலத்துலெல்லாம் லாங்குவேஜை வந்து இது மாதிரி சரித்திரங்களோடு வளர்ப்பார். சம்ஸ்கிருதம் வாசிக்கிறதே ரகுவம்சம், குமார சம்பவம், இந்த மாதிரி மாகம், கிருஷ்ணவிலாச காவியம் இதெல்லாம் படித்தா சப்த கிராமரும் புரியும், சரித்திரமும் மனசில் படியும். அது அவர் வந்து சொல்கிறார், கையை பிடிச்சி கிருஷ்ணா உனக்கு நான் நட பழக்கி கொடுக்கட்டுமா, நடவண்டின்னு ஒன்று உண்டு. அதுக்கு மேலே இவர் 2 கையை பிடிச்சி கரேன சங்கிருஹ்ய கராம்புஜாக்ரியம் இப்படி நட பழக்கி கொடுக்குறா. இந்த சுகுமார கவி ரொம்ப பாவுக்கர் அவர். அதனால பாதி ஸ்லோகம் சொல்றதேவே அவர் எமோஷன் ஆயிட்டார். இவ யாருக்கு தெரியுமா நடவடிக்கை கொடுத்தான்னா, வாமனாவதாரம் பண்ணி மகாபலி யாகசாலைக்கு போய் 3 அடி தானம் கேட்டு 3 உலகத்தை 2 அடியா நடந்த உலகளந்த பெருமாளுக்கு இவ நடவடிக்கை கொடுக்கிறாளாம். பதை ஸ்திரிபிஹி கிராந்த ஜகத்ரயந்தம் பவ்யாசயா பாவித பாலபாவம். இந்த நடவடிக்கை கொடுத்ததோட விபரீதம் என்னாச்சுன்னா, ஏண்டா நடவடிக்கை கொடுத்தோம்னு ஆயிடுச்சு. ஏன்னா வீட்லேயே இருக்கிறது இல்லை, வீட்லேயே இருக்கிறது கிடையாது. எப்போ பாரு எங்கேயோ சுத்துவர், வேலைக்கு சாப்பிட்றதுக்கு வர்றது கிடையாது. சாப்பிட்றையான்னு கேட்டால் வேண்டாம்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லை, எப்போ பாரு வயத்தை பார்த்தா கவுத்து வச்ச பானை மாதிரி புள்ளையார் சதுர்த்தி பிள்ளையார் மாதிரி எப்போதும் டிம்முன்னே இருக்கும். இது என்ன நடக்கிறது, இவன் எங்கே சாப்பிட்றான் என்னன்னே புரியல அவளுக்கு. ஒரு நாளைக்கு யமுனையில் எல்லாரும் குளிக்கிறதே கோபிகைகள்லாம் கார்த்தால கிருஷ்ணனை குளிப்பாட்டி கரையில் உட்காத்தி வச்சுட்டு யசோதை குளிச்சுன்னு இருக்கா. கோபிகைகள் குளிக்கிறா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. நம்ம ஊரில் வந்து திருட்டு பயமே கிடையாது, நிம்மதியாக வெச்ச சாமா வெச்ச இடத்துல இருக்கும். இப்போ ரொம்ப திருட்டு பயம் ஆயிடுது, திருட்டு தொல்லை ஜாஸ்தியாக போயிடுது. என்னடி சொல்கிறேன் நீன்னா, ஆமாம், வத்சான் முஞ்சன்னு கொச்சித சமயே क्रोध संजातः सह स्तेयं स्वादुवत्ति अथदधिपयः कल्पितैस्तेय योगैः. பேரை சொல்லாம சொல்றா. திருடம் வரான், கண்ணுக்குட்டியெல்லாம் அவுத்து விட்டுறான். மாட்டோட ஊட்ட போற சமயத்துல நாம அதை போய் பார்த்தா உள்ள பூந்து வெள்ளையெல்லாம் தின்னுட்டு போயிடுறான். இவன் தின்னது போறாதுன்னு பூனைக்கு கொடுக்குறான், குரங்குக்கு கொடுக்குறான். மர்க்கட்டா மர்கான் போக்ஷன்னு விபஜதி சதே நாத்தி பாண்டம் வினத்தி. இது என்ன குரங்குகளுக்கெல்லாம் அந்த பிருந்தாவனம் சைடில் பார்த்தேன்னா, இப்போ இந்த ஊரில் குரங்கு இருக்கும், அயோத்தியில் ஒரே குரங்கு. அயோத்தியில் ஒரு நிமிடம் ஆனால் சாதுவாக இருக்கும். சில குரங்குலாம் துஷ்டையாக இருக்கும். அயோத்தி குரங்குலாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஆனால் தடிக்கு விழுந்தால் குரங்கு மேலே தான் காலை வச்சாகணும். இதை துரத்துறதுக்கு ஒரு குரங்கை கொண்டு வருவான். அது ஆள் உயரத்துக்கு இருக்கும், கருப்பா. அது பேர் என்னன்னு கரெக்டாக லங்கூரா, லங்கூர்னு ஒரு குரங்கு. அந்த குரங்கு தான் பிருந்தாவனத்தை சுற்றி இருக்கும் மேக்சிமம் ஜாஸ்தியாக. அது எப்படின்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நம்மக்கிட்ட. நான் ஒரு தடவை நிறையா பிருந்தாவனம் அடிக்கடி வருவேன், வருஷம் வருஷம். அண்ணா இருக்கிறதெல்லாம் எப்போதும் வருவேன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருவேன். இந்த இந்த நம்ம கோவர்தனம் இருக்கு பதில், அதை பரிக்கிரமா பண்ணுறதுக்கு இறங்கினோடனே அங்கே கல்லை விற்றான். கடலையை வாங்கி, நிலக்கடலை ரொம்ப பிடிக்கும், நிலக்கடலையை வாங்கி சாப்பிட்டுட்டே பரிக்கிரமா பண்ணலாம்ங்கிறத நான் அப்படி வாங்கி கையில் வச்ச உடனே என் தோலை ஒருத்தர் தொட்டா. இப்படி கையை வச்சா. என்னை தொட்டு யாரும் பேச மாட்டா. ப்ராக்டிக்கலாக எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. தொடாமல் பேசுறது தான் எனக்கு பிடிக்கும், தொட்டா பிடிக்காது. பிரியம்ங்கிறது வேற, சாதாரணமாக தொட்டா பிடிக்காது எனக்கு. யாராக இருந்தாலுமே இப்படி சகஜமாகவும் என்கிட்ட பழக மாட்டா. அந்த பூஜிதா புத்தி மாறாமல் தான் பழகுவா. இது யார் என்னை தொடர்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன், என் ஒசரத்துக்கு ஒரு லங்கோல் நிற்கிறது. இப்படி இடது கையால் என் மேலே வச்சிருந்து வலது கையை என்கிட்ட நீட்டி இப்படி தாங்கிறது முதல் அனுபவம். நான் என்ன பண்ணினேன், நான் இரண்ய கர்ப்பகர்ப்பஸ்துன்னு அப்படியே பொட்டலத்தை கையில் கொடுத்துட்டேன். அது என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அப்புறம்தான் பழகின அப்புறம் தான் அது ரொம்ப சாத்வீகமான குரங்கு, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அது. ஏன்னா குரங்குகளில் அவ்வளோ பெருசெல்லாம் உண்டுங்கிறதெல்லாம் நான் அப்புறம்தான் பார்த்ததே. நான்
இது எதுக்கு சொல்றேன்னா, ராமாயண காலத்துல பல வகையான குரங்குகளை வால்மீகி சொல்றார். ஒரு டைப் குரங்குன்னு சொல்லல அவர், பல டைப் குரங்குகள் கோடிக்கணக்கா வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணது அப்படின்னு. அத்தனை குரங்குகளுக்கும் பகவான் வந்து பதில் என்ன பண்ணினான்? சாஸ்திரத்துல கிருதேச்ச பிரதிகர்த்தவியா ஏஷ தர்ம சனாதனா. ஒருத்தர் ஒரு உதவி பண்ணினா பதிலுக்கு நாம பண்ணணும், பண்ணினாதான் அதுக்கு தர்மம். அது ராமர் என்ன பண்ணினார்? எல்லா குரங்கையும் யானை மேல உட்காத்தி வச்சு ஊர்வலம் விட்டாரே தவிர ஒண்ணுமே பண்ணல. அந்த ஒரு கடன் மிச்சம் இருக்கு பகவானுக்கு. அதனால என்ன பண்ணினான்? கிருஷ்ணாவதாரத்துல அத்தனை குரங்குகளுக்கும் பார்த்தி கொடுக்குறான், பொறத்தியார் விட்டு வெண்ணேல. மர்கான் போக்ஷ்யன்னு விபஜதி சச்சேது நாத்தி பாண்டம் பினத்தி திரவியாலாபே சகிருஹ குபிதா யாத்யுபக்ரோஷ்யதோகானி. எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த பானையை போட்டு உடைச்சிருவான். தைலத்துங்கட்டம், பாலதுங்கட்டம், வெண்ணெயத்துங்கட்டம், பானை எதுக்கு உடைக்கிறான் அப்படின்னா அது ஒரு 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 மெசேஜ் சொல்றான் பகவான். அதுல என் கைப்பட்டா மோட்சம்னு காமிக்கிறது. என் கைப்பட்டா எதுவா இருந்தாலும் மோட்சம் அப்படின்னு ஒழிச்சு வைக்கலாம்னா ஹஸ்தாகிராஹிய ரச்சயதி விதி. மேலே கட்டினாலும் பீட்டகோலூக்கலாத்தியின்னு ஏறி எடுத்து விடுறா. ரொம்ப தொல்லை தாங்கல்ல அப்படின்ன உடனே இப்பதான் யசோதைக்கு புரியறது. இது வந்து இவனை சொல்றான். இப்படி நிமிர்ந்து பார்த்தா இப்படின்னு நான் பகவான் சிரிப்பு வந்துடுது யசோதைக்கு. சிரிப்பு வந்தோடனே கோபிகைகளுக்கெல்லாம் கோபம் வரும். நாம மறைமுகமா சொல்றோம், ஒரு ராஜ குடும்பம் அவாத்து பிள்ளைய பெரிய வீட்டு குழந்தைய நாம நேரடியா குற்றம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக மறைமுகமா சொன்னா அம்மாவும் பிள்ளையும் சிரிச்சுக்கிறாளே, அப்ப என்ன என் பிள்ளை யோக்கியன்னு சொல்றாள, இவளுக்கு கையும் களவுமா பிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லி இந்த கிருஷ்ணனை கையும் களவுமா பிடிச்சி கோபிகைகள்லாம் வச்சிருந்து பிடிச்சுன்னு வரா. கோப்ய கதாச்சன பிருதக் பிருதகுஹ்ய கிருஷ்ணம் ஏத்வைகதேவ கதிதும் பிரசுதாஸ்ததாக. இந்த ஸ்லோகம் எந்த பாகவத புஸ்தகத்திலையும் இருக்காது. கும்பகோணத்துல ஒரு பாகவத புஸ்தகம் உண்டு, 100 வருஷம் முன்னாடி பிரிண்ட் பண்ணது, கிரந்தாட்சரத்தில் இருக்கும். அது ஸ்ரீதரியத்தோட. கும்பகோணத்துல ஒரு பிரஸ் இருந்தது, சாரதா பிரஸ்ன்னு பேர் அதுக்கு. அது மாதிரி வாணி விலாஸ்ன்னு ஸ்ரீரங்கத்தில் இருந்தது. அந்த புஸ்தகத்துல தான் இந்த ஸ்லோகம் இருக்கு. திருஷ்டுவா ததந்த்யதமேவ நிஜான திருஷ்டுவா சர்வாஷ்சதா நிவவ்ருதுஹு ஸ்வக்ருஹான் சலஜ்ஜாஹ. இவெல்லாம் உள்ள வரா. உள்ள வந்தா அங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, யசோத தயிர் கடைஞ்சுன்னு இருக்கா. அங்க ஒரு கிருஷ்ணன் முதுகுல கட்டின்னு இருக்கிறான். யசோத முதுகுல கட்டிண்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இப்படி கழுத்தை கட்டிண்டு இப்படி தயிர் கடையிறது அப்படின்னா யாராவது பார்த்துருப்பேலே, கொஞ்சம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம். இப்படி மற்ற வச்சு கடைவாள். அந்த பானை இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து இப்படி இப்படி இழுக்கிறதே கும் கும் அப்படின்னு சப்தம் வருமா. இது இவன் கேட்குறான் அம்மாவை பார்த்து, இந்த பானையிலேருந்து கும் குமிதி கிம்ப்ரமதி அம்பததி மத்தியே கும் கும் அப்படின்னு சப்தம் வருது. இது என்ன சப்தம் அப்படின்னு கேட்டான். நேற்றுக்கு தான் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அதனால இவனை ஏதாவது ஒரு பயமூர்த்தி வைக்கணுங்கிறதுக்காக டிம்பா, டிம்பான்னா குழந்தைன்னு அர்த்தம். டிம்ப நனுபூத மிக தூரமபயாகி. குழந்தை, இந்த பானைக்குள்ள ஒரு பூதம் இருக்கு, உன்னை மாதிரி விஷமம் பண்றவனெல்லாம் அது சாப்பிடும், அதனால தூரமா போயிடு அண்ணன்ட அப்படின்னா. நம்ம ஆத்து குழந்தையா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப போறது மட்டும் இல்ல, அப்புறம் எப்பெல்லாம் பானையை பார்க்கறானோ அப்பெல்லாம் பூதம்னு அழுவான். இவர் பயப்படுகிறார். ஏன்னால் ஏகோ விஷ்ணுன் மகத்பூதம், இவர் இருக்கிறதுலேயே பெரிய பூதம் இவர் தான் அப்படிங்கிறத இவர் பயப்படுகிறார். அப்படியா, இந்த பானைக்குள்ள பூதம் இருக்கா? ஆமாண்டா குழந்தை அப்படின்னா. எதுக்கு இப்படிங்கிறான்னு சொன்னா உடனே அவ அம்மா வாயில எப்படின்னு கை வச்சான். என் வாயில ஏண்டா கை வைக்கிறேங்கிறதுக்குள்ள இப்படி கையை மூடிட்டு வாயை மூடிட்டு இப்படி ஒரு ஜம்ப் பண்ணி அந்த பானைக்குள்ள பூத்து வந்திருக்கிற வெண்ணையை லாவகமா லாவி வாயில போட்டுன்னு, அம்மா பூதம் ரொம்ப நல்லா இருக்கேன்னா. மாது ரதிரம் எம்
இதெல்லாம் பார்த்தா கோபிகைகள்லாம் மனுஷனுடைய மனசு என்ன தெரியுமோ, நாம கஷ்டப்படுறதே ஒருத்தர் சௌக்கியமா இருந்தால் ரொம்ப வயத்தறிச்சலாக இருக்கும். நாம கஷ்டப்படுறதே இன்னொருத்தரும் கஷ்டப்பட்ட சந்தோஷமா இருக்கும். இது இயற்கை. அது இப்போ இவா பறி கொடுத்துட்டு நிற்கிறாங்கிறதே, இங்கேயும் திருட்டு நடக்கிறதுங்கிறதே ஒரு சமாதானம் மனசுக்குள்ள இருந்தாலும் நாம கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம். நாம ஒரு கிருஷ்ணனை பிடிச்சுன்னு வந்திருக்கோம். இங்க ஒரு கிருஷ்ணன் இருக்கான். அப்ப எது நிஜமான கிருஷ்ணன் அப்படிங்கிறத கீழே குனிஞ்சு பார்க்குறா. நிஜான திருஷ்டுவா அந்த கிருஷ்ணனையே காணும், கொண்டு வந்த கிருஷ்ணனையே காணும். அங்க பார்த்தா பகவான் அப்படி கண்ணால பார்க்கறான். என்ன அர்த்தம்னா கம்ப்ளைண்டா பண்ண வந்தேன்னு அர்த்தம். அதையும் தாண்டி கண்ணால காமிக்கிறான். சொன்னேன்னா தெரியும் சேதின்னு, எதையாவது பேசின வாயை திறந்து தெரியும் சேது. அன்னையின் பின்னே சென்று அணைத்து கொண்டு நின்று சொல்லாதே என்றே கண்ணால் சொல்லிடும் கண்ணன் கல்ல பார்வை ஒன்றே போதுமே. சங்க பதுமநிதி இரண்டும் வலிய தந்தால் என்ன. அபூர்வமான கீர்த்தனை, ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர். சொல்லாதே என்றே கண்ணால். யசோதை கேட்டா, எல்லாரும் வந்தேன், இவெல்லாம் கோபிகைகள்லாம் திரும்பினான். பேசாமல் திரும்பி போகிறீங்களே, வெள்ளிக்கிழமை எழுதுமா இத்தனை பேர் வந்து குங்குமம் வாங்கிக்காமல் போகலாமான்னு ஆத்திரப்பட்டா கோபிகைகள்லாம். வாயை திறக்காதேன்னா. எங்கள் வயத்தரைச்சலுக்கு அது ஒன்று தான் குறைச்சல். என்னடி என்ன நடந்தது? திருடனை பிடிச்சின்னு வந்து திருட்டு கொடுக்க வந்த இடத்துல திருடனையே திருட்டு கொடுத்துட்டோம். திருடனை பிடிச்சின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்த இடத்துல திருடனையே திருட்டு கொடுத்துட்டோம்னு சொல்ல என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணி மறுநாளைக்கு பிடிச்ச இடத்துல வச்சு லாக் பண்ண. யசோதையை கூப்பிட, யசோதை வந்தோடனே பகவான் சொன்னான், எங்கள் அப்பா அம்மா மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன், இனிமேல் இம்மாதிரி திருட மாட்டேன்னா. சபே பித்ருப்யாம் இதமூர்த்வமேவம் நாகம் விதாஸ்யே நவநீத சௌரியம். சரின்னு விட்டுட்டா. மறுநாள்லேருந்து திருட்டு இல்லாமல் ஆச்சோ, நிம்மதியாச்சோனால் மறுநாள்லேருந்து தான் அபார திருட்டு. நேற்றுக்கு சத்தியம் பண்ணினானேன்னா எல்லாம் எலெக்ஷன் மாதிரி தான். அதை ஒரு பொடி வச்சு நான் என்ன தேதி சொன்னேன்னான்னு கேட்குறாம தெரியல. அது மாதிரி எங்கள் அப்பா அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், இனிமே இம்மாதிரி திருட மாட்டேன்னா. அந்த இம்மாதிரிங்கிறதுல தான் விஷயமே. இம்மாதிரின்னா என்ன, நீ பிடிக்கிறது, நடுரோலில் சந்தியில் கொண்டு நிறுத்துறது, எங்கள் அம்மா வயசுன்னு வர்றது, இந்த பேச்சே கிடையாது. நாளிலேருந்து எப்படி வந்தேன் எப்படி திருடினேனே தெரியாது. இது ஒரு வகை. திருட்டோட நிற்குமானால் அப்படி கிடையாது. பின்ன இதெல்லாம் கார்த்தால மத்தியான செக்ஷனில் தான் திருட்டெல்லாம். இந்த கோபிகைகள்லாம் தயிர் பானை மேலே பானை வச்சு வியாபாரத்துக்கு போவாபத்தில் அந்த போகிற வழியில் சில நாளைக்கு பகவான் நின்றுடுவான். பிரதிநவ நவநீதம் கோபிகா தத்தமிச்சன்னு கலபதமுபகாயன்னு கோமலம் குவாபி நிருத்தியன்னு சதய யுவதி லோகைஹி அர்ப்பிதம் சர்ப்பிரஷ்ணன்னு கொச்சன நவ விபக்வம் துக்தமப்யாபிபஸ்துவம். பிரதி நவநவநீதம்னா அன்னன்னைக்கு கடைஞ்ச வெண்ணெய், பழைய ஸ்டாக் எல்லாமே கிடையாது. அன்னைக்கு கடைஞ்ச புது வெண்ணெய். சர்ப்பின்னா அன்னைக்கு காய்ச்சின நெய். இது ரொம்ப பிடிக்குமா பகவானுக்கு. அதனால வழியை மறைச்சுன்னு வெண்ணெய் கொடு அப்படின்னு கேட்டா அவ கேட்பா, நீ என்ன பண்ணுவேன்? நான் வெண்ணெய் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணணும்? உடனே ஒரு கோபிக்கு சொல்லுவா, நீ என்ன பண்ணணும்? யானை மாதிரி எனக்கு நீ நடந்து காமிக்கணும். கலபகதிம் தர்ஷய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா கர்ணௌ சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. யானை மாதிரி நடந்து காமிக்கிறியா? நடந்து காமிக்கிறேன். அவ சொன்னா, இன்னும் தீனி யானை மாதிரி நடந்தா போறாது, காதை ஆட்டை காமின்னா. இந்த காது வந்து மனுஷால் தொட்டாதானே ஆட்ட முடியும். பகவான் தொடாம ஆட்டுவானா? இந்த காதை ஆட்டி காமிப்பனா. தாவ தாவ மாதவ ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. குதிச்சு குதிச்சு காமி, நீ நாட்டியம் பண்ணி காமி, இப்படி இல்லான்னு சொல்ல. இதுல ஒரு கோபிக்கு என்ன பண்ணுவலாம், வெண்ணெயை கொடுப்பாள். உனக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு. ஆனா பகவான் இதுல ஒரு கெட்டிக்காரன். என்ன பண்ணுவான்னா,
ஒரு நாட்டியமாடு ஒரு காரியம் பண்ணுன்னு சொன்னா நீ முதல்ல எவ்வளவு வெண்ணெய் தரப்போற சொல்லுமா. அந்த அளவை பார்த்துன்னு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஒர்க்கே. நீ பாட்டுக்கு 1.5 மணி நேரம் சுத்த விட்டுட்டு இத்துருண்டை கொடுத்து போயிட்டு வாடினேன்னா அதனால அது அது என்ன அது எலுமிச்சம்பழமா அல்லது நார்த்தங்காயா தேங்காயா எந்த அளவுக்கு நீ வெண்ணெய் கொடுக்குறேங்கிறத பொறுத்து தான். ஒரு கோபிக்கை இது மாதிரி வெண்ணெய் கொடுப்பாள், ஆனால் வேலை வாங்க மாட்டான். நீலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் கிருஷ்ணா, உட்காந்து போடா சாப்பிட்றா, நான் அதை பார்க்குறேன்டா. நிஷ்காமிய பக்தின்னு பேர். ரொம்ப நாளைக்கு அவன் வெண்ணெயை சாப்பிட்டுட்டான் பகவான். அப்போ என்ன பண்ணுறான்னு ஒரு நாளைக்கு இவளுக்கு கிருப்பை பண்ணணும்னு சொல்லிட்டு மற்ற கோபிகைகளுக்கு டான்ஸ் ஆடும்போது இப்படி ஒரு சுற்றி காலை இப்படி பெரட்டி வச்சு இப்படி காமிக்கிறதே மற்றவாளுக்கு அந்த காலில் சங்கரேகை சக்கரரேகை தான் தெரியறது. இந்த கோபிகைக்கு மட்டும் வைகுண்ட ரூப தரிசனம். அதில் ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அந்த பாதத்தில் அந்த சாட்சா்காரத்தை அடைஞ்ச அந்த கோபிகை தன்னலை இழந்துட்டான். இழந்தா மற்ற கோபிகைகள்லாம் தயிர் பால் வெண்ணெய் எடுத்துட்டு மதுராபட்டினம் போறதே அந்த வாசனை பழக்கத்தினால அவ பின்னாடி போயிட்டா. இவளுக்கு சுய நினைவு இல்லை, அண்ணா அதோடையே போயிட்டாள், அந்த வாசனையோடையே போயிட்டாள். மதுராபட்டினத்தில் போய் மற்ற கோபிகைகள்லாம் தயிர் வாங்கலையோ தயிர், பால் வாங்கலையோ பால், மோர் வாங்கலையோ மோர் அப்படின்னு விற்கிறதே இவ என்ன சொல்லி வித்தான்னா கர்ணாமிர்தாச்சாரியார் சொல்றார். விக்ரே துகமா கில கோபகன்யா முராரி பாதார்பித சித்த விருத்திஹி தத்யாதிகம் மோகவசாதவோச்சதி கோவிந்த தாமோதர மாதவேதி. கோவிந்தன் வாங்கல்லையா கோவிந்தன், தாமோதரன் வாங்கல்லையா தாமோதரன், மாதவன் வாங்கல்லையா மாதவன். முராரி பாதார்பித சித்த விருத்திஹி. அந்த மனசு அப்படியே மக்னமாயிடுச்சு, வாய் மட்டும் சொல்றது. இதுல ஒரு கழவன் ததிபாண்டன்னு பேரு. அவன் என்ன பண்ணுவான், இது மாதிரி வெண்ணெய் போறதே தேடி கொடுத்துட்டு போவான். அவனுக்கு இந்த ஊர் இல்லை, ஆந்திவே கோகுலம் வழியா அவன் மதுராபட்டினம் போறான். ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு திரும்பி வரத்தே அங்கே ஒரு இன்னைக்கும் கோகுலம் போனவாளுக்கு தெரியும், விரஜம்னு ஒன்று, பிருந்தாவனம் வேற, விரஜம் வேற, நந்தகாவ் வேற. அந்த விரஜம்ங்கிற இடத்துக்கு போன எல்லாம் அங்கே நடுப்புல ஒரு ஆலமரம் இருக்கும், அது அன்னைக்கே உண்டது. இவன் வித்துட்டு அந்த ஆலமரத்தை அடியில் உட்காந்துப்பான். மத்தியான வேலையில் ரெஸ்ட் எடுத்துட்டு போவான். ஒரு நாளைக்கு பகவான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஓடி வந்தா என்ன கிருஷ்ணா என்ன கிருஷ்ணான்னா, எங்க அம்மா என்னை விரட்டின்னு வரா, நான் விஷமம் பண்ணிவிட்டேன், என்னை விரட்டின்னு வரா, என்ன பண்ண, நான் ஒளிஞ்சுக்கிறேன் தாத்தா, நான் இங்கே ஒளிஞ்சுக்கிறேன் உங்ககிட்ட, எங்கள் அம்மா வந்தா நான் இல்லைன்னு சொல்லி. எங்கே ஒளிஞ்சுப்பேன் கிருஷ்ணான்னா, இதோ வச்சிருக்கேன் பானை எல்லாம், தயிர் பானை, வெண்ணெய் பானை, பால் பானை வச்சிருக்கேன், இதில் ஒளிஞ்சுக்கிறேன். இது சின்ன பானையாச்சேடா கிருஷ்ணா, நீ எப்படா ஒளிஞ்சுப்ப, இதை விட சின்ன பானையில கூட நான் ஒளிஞ்சுப்பேன் தாத்தா. அனோரணியான் மகதோ மகியா ஆத்மா குஹாயாம் நிகிதஸ்ய ஜந்தோ. கண்ணுக்கு தெரியாத இன்னைக்கு எத்தனை வைரஸ் பாக்டீரியாலாம் சொல்றேன் இல்லைங்க, அதில் உள்ள இருந்து சலனப்படலையா பகவான், அதை விட சின்னத்துலேயும் நான் ஒளிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்ல, சரி ஒளிஞ்சுக்கோன்னா. ஒரு பானையை திறந்தால் உள்ள ஒளிஞ்சுன்னுட்டா, பானையை மூடினால் பேச்சு கொடுக்குறாள். எங்கள் அம்மா வந்தாலா, வரல, வந்தா நான் இருக்கேன்னு சொல்லாத. சரி தாத்தா, நான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு எத்தனை குழந்தைகள், என்ன விஷயம்னா. அதான் நிறையா இருக்கா கிருஷ்ணா, உனக்கு ரொம்ப வயசாச்சே தாத்தா, நீ ஏன் தயிர் பால் வெண்ணெய் விற்கிற. நான் விற்கிறலைனாலும் என் தலையில ஏற்றி வச்சுருவாள் இன்னைக்கு அவள்ல. இது ஒரு கடமை, நான் வித்துட்டு வரணுங்கிறது என் கடமை. அப்படியா தாத்தா, நான் வித்தாதான் வேலை செஞ்சாதான் சாப்பாடு, அது மாதிரி உனக்கு ஏதாவது ஆசையா இருக்கா தாத்தா. இருக்கு கிருஷ்ணா. என்ன, எல்லாரும் சொல்லுவாளே தாத்தா, ஐயர்மார்கள்லாம் சொல்லுவாளே, வைகுண்டம் வைகுண்டம் கைலாசம் அப்படிலாம் சொல்லுவாளே, அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா, இந்த வைகுண்டம் எனக்கு கிடைக்குமா, அதெல்லாம் ஏதோ வேதங்கள்லாம் படிச்சிருக்கணும், யாகங்கள்லாம் பண்ணியிருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாள். பகவான் சொன்னார், உங்களே மாதிரி உள்ளவாளுக்கும் வைகுண்டம் கொடுக்கறதுக்கு தானே நான் வந்திருக்கேன், அவளுக்கு தான் வைகுண்டம் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு வைகுண்டம் வேணுமா தாத்தா? ஆமாம், எப்போ வேணும், இப்பயே
நீ ஆற்றுல போய் சொல்லிக்கலாம் வேண்டாமா, சொன்னா இன்னும் 2 சட்டியை வித்துட்டு வந்து அப்புறம் வைகுண்டம் போன்னு சொல்லுவா. அதனால இப்பயே கிளம்புறேன். சரி, கண்ணை மூடினான். கண்ணை திறந்தா பாரு, இல்லையே கிருஷ்ணா, ஒன்றும் தெரியலையே. தாத்தா மடக்க போட்டு மூடி இருக்கியே, மடக்க துறையினால் மூடி எடுனா. அந்த எடுத்தா அங்க பார்த்தா சதா பஷ்யந்தி சூரயா திவீவ சக்ஷுரா ததம் தத்விப்ராசோ விபன்யவோ ஜாகிருவாகும் சஸ்ஸமிந்ததே விஷ்ணோர்யத் பரமம் பதம் தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயா. வேதம் சொல்றதே அந்த வைகுண்டத்தை பானையோட பகவான் ஐக்கியம் பண்ணினான். அப்புறம் தாமோதரோபாக்கியானம் சொல்லி அங்கேருந்து அவர்கள்லாம் கிளம்பி பிருந்தாவனம் வந்து பகவானுடைய 5 வயசுல மாடு மேய்க்கிறதுக்கு போறது. நாள் அன்னைக்கு பகவானுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி கட்டு சாதெல்லாம் கையில கட்டி கொடுத்து குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு கிருஷ்ணனை பார்த்துக்கோங்க பத்திரமானு சொல்ல, இப்படி விளையாடுறதே கன்றுகள் எல்லாம் தான் மேய்க்கிறா ஃபர்ஸ்ட் ட்ரைனிங். இதுலயே அசுரன் வந்துடுவான், ராட்சசன் வருவான், வத்சாசுரன் ஒருத்தவன் தான், அகாசுரன் ஒருத்தவன் தான், பகாசுரன் ஒருத்தவன் தான். இவனெல்லாம் பகவான் வதம் பண்ணினால் தேவதைகளும் வருவா இதுல நடுப்புல. இதுல குழந்தைகளோட பகவான் விளையாடும் போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விளையாட்டு விளையாடுவார். அது மாதிரி ஒரு நாளைக்கு சொன்னால் நாளைக்கு என்ன விளையாடணுங்கிறத இன்னைக்கே பிளான் பண்ணிடுவா குழந்தைகள். நாளைக்கு வனபோஜனம் தான், ஓகேன்னா பசங்கள்லாம் அவா வெரைட்டி ரைஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல ஓகேன்னா அதே மாதிரி அவா வீட்டில் சொல்லி கொண்டு வந்தா மறுநாளைக்கு குழந்தைகள்லாம் உட்காந்து வனபோஜனம் அப்படின்னு பழைய காலத்தில் காவிரி கரையில் உட்காந்து சாப்பிடுவான். 18ஆம் பேர் அன்னைக்கு ஆனந்தமாக இருக்கும். அது இங்கேருந்து கட்டின்னு போய் வண்டி கட்டின்னு போய் ஜம்முன்னு நதி இருந்ததுன்னா அதில் உட்காந்து காவேரிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சப்பரதட்டி இழுத்துன்னு வரும் குழந்தை எல்லாம். வாழ்க்கையே போயிடுச்சு, ஒரு மிருகப்பிராயமாக எடுத்து வாழ்க்கை மாற்றணும். நம்ம வேற ஏதோ அவன் கொண்டு வந்து நமக்கு காமிச்ச வாழ்க்கை இல்லை. கொஞ்சம் அதை நம்ம அதனால தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துலேருந்து எல்லாமே மாற்றணும்னு சொல்கிறோம். படிப்பு வேண்டாம்னு நாம் சொல்லலை. அவன் சொல்கிற அந்த குப்பை நமக்கு என்னத்துக்கு, எனக்கு என்ன தேவையோ அதுதான் நான் படிக்கணுமே தவிர தேவையில்லாத குப்பையெல்லாம் எனக்கு என்னத்துக்கு. அதுதான் முக்கிய விஷயமே. என்னோட திறமை என்ன, என்னோட ஒரு விருப்பம் என்ன, அதை பார்த்து என்னோட படிப்பு இருக்கணும். எனக்கு இல்லை எனக்கு வாசனையாக எது படிஞ்சிருக்கோ அது இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் தேவையில்லாத குப்பையெல்லாம் படித்து படிக்கிற படிப்புக்கும் ஆக்கிற உத்தியோகத்துக்கும் அடிமை மாதிரி எப்போ பாரு பயந்துட்டு நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், சோத்துக்கு என்ன பண்ணுவேன், சம்பாத்தியத்துக்கு என்ன பண்ணுவேன். ஒரு நாள் ஒரு வேளை நம்ம பெரியவா பயந்ததே கிடையாது. கஷ்டம் இருக்கும், பயம் கிடையாது. இப்போ பயம் இருக்கு வாழ்க்கையை பற்றி. உங்கள் படிப்பு பயம் கொடுக்கும், எங்கள் படிப்பு பயமே கொடுக்காது. எங்கள் படிப்புக்கு பயமே கிடையாது. இந்த குழந்தையெல்லாம் இருக்கா பாருங்க, நீங்கள்லாம் அப்தானம் போட்டு பெரட்டி எடுக்கிறேன்னு வேதாத்தியனம் பண்ணுறாள். இவெல்லாம் பயப்படுவாளா என்ன? இதோ கொரோனா வந்தது, உங்களுக்குலாம் உட்கார்ந்த இடத்துல சம்பளம் வந்தது, எங்களுக்குலாம் யார் கொடுத்தாங்க? கொரோனா ஆகும்போது விதவிதமாக சமைச்சு திங்கறத்தை நிறுத்தலை, சிரார்த்தத்தை நிறுத்திட்டான்.